எனக்கு வீக்கெண்ட் ஆனால் கொஞ்சம் வந்து கிரேவிங்ஸ் வந்துருங்க. புரோட்டா சாப்பிடலாமா, கொத்து புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சென்னையாக இருந்தால் நம்ம மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். இங்கேயும் கிடைக்கும், பட் அந்த டேஸ்ட்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து கொத்து புரோட்டா பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்த லேயர் புரோட்டா இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு 5 புரோட்டா எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு 5 புரோட்டாக்கு 5 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொத்து புரோட்டாக்கு மெயினாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சால்னா டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா கொத்து புரோட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சால்னா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா புரோட்டா சேர்த்துட்டு சால்னா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொத்து புரோட்டா. உங்களுக்கு உண்மையான ரிசல்ட்டு கிடைக்கணும்னா என்னோடய பொண்ணு தாங்க ஃப்ராங்காக சொல்லிடுவா, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு ஃப்ராங்காக சொல்லிடுவா. நம்ம வீடியோ எடுக்கிறவங்கக்கோசரம் கூட வந்து போய் கூட சொல்ல மாட்டா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு பளிச்சுன்னு சொல்லிடுவா.